ஓ ஓ ஓ. உறவுகளே, உடன் பிறப்புகளே, நீங்கள் எல்லாரும் ரொம்ப அழகு. கடவுள் உங்கள் எல்லாரையும் ரொம்ப அழகா ஒருத்தரமாக இன்னொருத்தன் இல்லை தெரியுமா உங்களுக்கு? போய் கண்ணாடி பார்த்துட்டு எல்லாரும் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க நினச்சிக்காத. அந்த கண்ணாடியில் தான் உன்னை பார்த்தாக்கா உன்ன மாதிரி இருக்கிற. அது கூட நீ ரைட் ஹேண்ட் எடுத்தாக்கா அது லெஃப்ட் ஹேண்டு காட்டும். அங்கே கூட ஃபெயிலியர். அந்த மாதிரி கடவுள் உங்களை என்ன அழகாக பண்ணி வச்சாரு. என்ன கூட தான் ஓகே. அப்படி பண்ண தமாசு சொல்லிட்டேன். அப்படி பண்ண ஆசாமி அப்போ கூட சாமின்னு சொல்லிட்ட பாரு, அவருக்கு கொஞ்சம் குஷி ஆகிடும். அப்பேற்பட்ட ஆசாமி என்ன பண்ணா தெரியுமா? நான் சொல்கிறேமே, அதில் ஆட்டுக்கும் வாழை அளந்து வச்சுக்கிறான் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அதில் இப்படியெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க. என்ன சார் நீங்கள் மனசில் என்னென்னாச்சே வச்சுக்கின்னு இப்படி சொல்லுகிறீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க. யானையாக இருந்தால் கூட அதுக்கு வாழை இவ்வளோ நாள் வச்சுக்காது. யானைன்றதுனால பெரிய வாள். பூனை இருந்தால் கூட வால் இவ்வளோ தான் வச்சுக்காது. நாய் இருந்தால் கூட எப்படி வச்சுக்காது. நீங்கள் நினச்சிக்காதீங்க வேறு பூனை யானை அப்புறம் வேறு என்னது குரங்கு கூட சேர்த்துக்கலாமா? குரங்கு கூட இதுங்க தான் அப்படி வச்சுக்கிறாரு நினச்சிக்காதீங்க தோழர்களே, தொழிலாளிகளே. மதியான நேரத்தில் நீங்களாம் தொழிலாளி தானே. நீங்கள் அப்படி நினைக்காதீங்கோ. என்னையோட சேர்த்து தான் சொல்கிறேன். நம்மளாம் அப்படி நினைக்கக்கூடாது. ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சுக்கிறாருன்னு சொல்லாதீங்க. உன்னை பாருடா போய் கண்ணாடியில், உன்னுடைய நிலை உனக்கு தெரியும். நம்மள கூட அளந்து தான் வச்சுக்கிறாரு. எல்லாம் ஒரு 6 அடி 7 அடி உனக்கு அவ்வளோதான் கதை. 8 அடின்னு போனாக்கா மனுஷனா இவன் யாரா பயமகதி இவளை பார்த்தா அப்படின்னு ஆயிடுது. அந்த மாதிரி நம்மளை கூட 6 அடி 7 அடி அந்த அளவில் தான் வச்சுக்கிறார். விட்டாக்கா மேலத்துக்கு மேலே வந்து அவர்கிட்ட போய்ட்டு கமான் ஆண்டவரே செகண்ட் கொடுவோம் சொல்லிட்டு வந்துடுவான். இவனை அளந்து வைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை கூட ஒரு லிமிட் 6 7 அடி தான். 8 அடி நிலமே சொந்தமாடான்னு கூட இல்லை, 6 அடி தான். அடி அடங்கும் வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தமாடா. ஏன்னா இவனை அவ்வளோ தூரத்துக்கு வளர விட்டுட்டான், அவ்வளோ பேர் பள்ளம் பண்ணலாம், அது அவருக்கு தள்ளது. அப்படி கடவுள் பாருங்க ரொம்ப அட்வான்ஸு புத்தி அவருக்கு. இவனை ஜாஸ்தி வளர விட்டாக்கா அன்றைக்கி ஏதோ விளையாட்டுனுக்கிறான்னு சொல்லி பார்த்தாக்கா அவன் பொம்மை பண்ணியிருந்தான். அதுக்கு ரோபோன்னு பேர் வச்சுட்டான். ஏதோ குழந்தை விளையாட்டு விட்டாக்கா ஏஐ பண்ணிட்டான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸி பண்ணிட்டான். அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்துட்டான். நம்ம இவனுக்கு உயிர் கொடுத்தாக்கா இவன் அந்த பொம்மைக்கு வேறு எதனா கொடுப்பான்னு பார்த்தா உயிரை கொடுப்பான். இப்போ நமக்கு அவனுக்கு போட்டி ஆகி போச்சு. நம்ம 8 அடி பாய்ச்சோன்னா இவன் 16 அடி பாயிற மாதிரி பண்ணிட்டானே அப்படின்ட்டு அவர் யோசிச்சுருக்கிறாரு. ஓகே, சிச்சது போதும், சிந்திக்கலாம். நாளைய உலகத்தை பற்றி சிந்திக்கலாம். ஓகே உடன் பிறப்புகளே, இன்னும் உங்கள்கிட்ட ஜாஸ்தி பேசணும்னு பார்க்குறேன். உங்களுக்கு போர் அடிச்சிடும். நான் இன்ட்ரெஸ்டாக பேசினுக்கிறேன்.
என்னடா தாத்தா இஷ்டத்துக்காக பேசுங்காருன்னு சொல்லிட்டு நினச்சிட்டிங்களா? கொஞ்சம் பேர் தான் நினைப்பீங்க, ரொம்ப பேர் சொல்லி தாத்தா நல்லா இருக்குது கேட்டுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்கள நம்பின்னு தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிறேன். ஓகே, பாய். யாரை தான் நம்புவதோ லூயிஸ் நெஞ்சம்.